ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நேற்று எதுவும் வீடியோ எதுவும் போடலை. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஃபாலோவர்ஸ் ஒருத்தருக்காக தான். ஸோ என்ன நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ஒருத்தருக்கா அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றும் கிடையாது. நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே பார்த்துருக்கலாம். ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் ஒன்றும் தவறாக எதுவும் கேட்கல. ஏம்மா நீங்கள் சாரீ வீடியோவோ போட மாட்டீங்களா சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ நல்ல விஷயந்தான். அது ஒன்றும் தப்பாக எதுவும் கேட்கல. ஸோ நான் சாரீ வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த ஃபாலோவர்ஸ் போயிட்டு பார்க்கல போல். ஆரம்பத்தில் சாரீ வீடியோஸ் தான் நிறையா போட்டிருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நைட்டி வீடியோ போட்டுட்டேன். ஸோ அதனால் ஒரு நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காரு, சாரீ வீடியோ போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சாரீ வீடியோ நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன். ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் பார்க்கல போல். ஸோ இப்போ இந்த சாரியில் நான் இப்போ அவருக்காக தான் பேச வந்திருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் கிராமம் தான். நான் ஒன்றும் டவுனில் இல்லை. ஸோ நான் கிராமத்தில் தான் இருக்கேன். கிராமத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எல்லோரும் இயல்பாக தான் இருப்பாங்க. டவுனில் இருக்கிறவங்க கொஞ்சம் எப்பயும் கொஞ்சம் மேக்கப்பில் இருப்பாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க அது அதிகபட்சமாக மேக்கப்பில் இருக்க மாட்டாங்க. ஸோ எப்பயும் தலை சீவிக்கிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நான் அப்படி தான் இருக்கிறேன். எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க. அதாவது தலை சீவுறது ஒரு குத்தமாக அப்படின்லாம் கிடையாது, சீவலாம். ஸோ ஊரில் சில பேர் எப்போ பாரு மேக்கப்லேயே இருக்கிறா, அவளுக்கு என்ன, அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் என்றைக்குமே என்றைக்காவது ஒரு நாள் இப்படியும் இருப்போம் அப்படியும் இருப்போம் தான். ஸோ தலை சீவிக்கிட்டு மேக்கப்போடையும் கொஞ்சம் இருப்போம் தான். இல்லை என்றைக்கோ ஒரு நாள் இயல்பாகவும் இருப்போம் தான். ஸோ நான் இயல்பாக இருக்கிற அன்றைக்கி நைட்டியில் தான் வீட்டில் இருப்பேன். அதனால் நான் நைட்டி வீடியோ அதிகமாக போட்டிருப்பேன். எங்கேயாவது போனால் சாரீ கட்டியிருப்பேன். அந்த சாரீ கட்டியிருக்கும்போது சாரீ வீடியோ போட்டிருப்பேன். நைட்டிலாம் எதுவும் இல்லாத போது, துவைக்கலை அப்படின்னும்போது ஸோ சாரீ வீடியோ தான் போட்டிருப்பேன். ஸோ நைட்டி வீடியோவாக போட்டிருக்கேன் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. இயல்பாக வீட்டில் இருக்கிறேன். ஸோ அதனால் நைட்டி வீடியோ போட்டுட்டேன். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. அவர் எதுவும் நம்மளை தவறாக எதுவும் சொல்லலை. அப்புறம் என்ன சொல்கிறது, நைட்டி வீடியோ போட்டிருந்தாலும் மேலே ஷால் போட்டிருக்கேன் தான். தப்பு எதுவும் இல்லை. தப்பாக நான் எதுவும் மென்ஷன் பண்ணலை. நீங்கள் தவறாக இருந்தால் அதை எனக்கு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். பட்டு நான் தவறாக எதுவும் போடலை. தவறாக போட்டிருக்கேம்மா, இந்த வீடியோ தவறு, இந்த வீடியோ நீ போடாத அப்படின்னு சொன்னால் நான் உங்கள் பேச்சை கேட்டுக்கிறேன். சரிங்களா? யாரும் என்னை தப்பாக நினைக்க வேணாம். அந்த ஃபாலோவர்ஸ் யாருன்றது கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள். ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் தான் சொல்லியிருக்காரு. அந்த ஃபாலோவர்ஸுக்காக தான் நான் சாரீ கட்டினேன். இன்றைக்கி சாரீ கட்டிட்டு ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கட்டியிருக்கேன். ஸோ வேர்க்குது, ஃபேன் போட அதிகமாக வேர்க்குது. ஃபேன் போட்டால் கொஞ்சம் குறைன்னு கேட்குது. ஸோ ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோ ஃபேனோடு தான் போட்டுட்டேன். நான் கவனிக்காமல் தான் போட்டுட்டேன். சரி டெலீட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். சரி நான் கண்டிப்பாக இனிமேல் சாரீ வீடியோவே போடுறேன். இருக்கிற சாரீ அவ்வளோதான் அந்த சாரீங்களை தான் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கேன். அந்த நைட்டிங்க தான் நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதே தான் நான் மாற்றி போட்டுருக்கேன். நான் புதுசாக எதுவும் சாரீலாம் எடுக்கலை. ஸோ புது சாரீங்களில் வீடியோ போட்டு. ஸோ ஓகேங்களா, பாய்.